Assalamualaikum. Hello everyone. Welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி சிக்கன் பிரியாணி. என்னோட சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க and லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. 300 கிராம் அளவுக்கு நான் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 150 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 5 பச்சை மிளகா வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான கரம் மசாலா எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2 பட்டை, 3 பிரியாணி இலை, 4 ஏலக்காய். உங்ககிட்ட லவங்கம் இருந்துச்சுன்னா ஒரு 4லேருந்து 5 எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபெனல் சீட், சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா மட்டும் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது உங்கள் வீட்லேயே இருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு 45 கிராம் அளவுக்கு. அதே மாதிரி 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 45 கிராம் அளவில் தான் நான் எடுத்திருக்கேன். கடைசியாக 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மொத்தமாக 135 கிராம் அளவுக்கு இந்த மசாலா இருக்கும். இது 1/2 கிலோ நம்ம சிக்கன் போட்டு 1/2 கிலோ ரைஸ் போட்டு பண்ணுற பிரியாணிக்கு ஏற்ற அளவு இது. ஸோ பிரியாணி பண்ணுறதுக்காக நல்லா பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கவும் ஈஸியாக இருக்கும். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ பிரியாணியில் பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றினாலே போதும் தான். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கரம் மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த வெங்காயம் குக் ஆகிற டைம் தான் கொஞ்சம் லேட் ஆகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நான் குக் பண்ண போகிறேன். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா குக் ஆகணும். நான் ஒரு 2-3 வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ அடி பிடிச்சிருச்சுன்னா பிரியாணி உங்களுக்கு கசப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரைஸ் குக் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் தண்ணி பாயில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல பொன்னிறமாக இருக்குது. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம இஞ்சி பூண்டு மசாலா சேர்த்துக்க போகிறோம். ஸோ இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நான் 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூடவே 5 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிரியாணி நல்லா ஸ்பைசியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாவை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஸோ அதோட ஃப்ளேவர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணியில். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் பீஸ் நல்லா பெருசாகவே போடுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் லெக் பீஸும் சேர்த்து தான் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ லெக் பீஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா குக் ஆகும். ஸோ இது மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். உப்பு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா, அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருந்தேன். ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் சொல்லணுன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் குக் ஆகிறதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா வந்து நல்லா பாயில் ஆகணும், சிக்கனும் நல்லா குக் ஆகணும். ஸோ இந்த டைமில் வந்து உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ்க்கு வச்சுருந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கிறனால பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் வந்து 1/2 கிலோ அளவுக்கு நான் எடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த ஊற வச்சுருந்த அரிசியை வந்து சுடுதண்ணில் சேர்த்துக்கலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 75% குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தம்மில் தான் போட போகிறோம். ஸோ எந்த ஸ்டேஜில் எடுக்கணுன்றதையும் நான் காட்டுறேன். ஸோ 1/4 மணி நேரம் கழித்து நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட பிரியாணி மசாலா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் குக் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து தம் போட்டுற வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். ரைஸ் வந்து நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட பிரியாணி மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து ஒரு பாதி லெமன் ஜூஸ் வந்து ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா கடைசியாக தான் நம்ம வந்து புழிஞ்சு விடணும். முன்னாடியே விட்டிங்கன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் ஹார்டாகிடும். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ பிரியாணி மசாலாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம ரைஸ் போட்டு குக் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 75% தான் குக் ஆகிருக்கும். மீதி 25% வந்து இந்த கிரேவியோடு அது குக் ஆகணும். ரைஸ் பார்த்திங்கன்னா 75% குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணால் 2ஆக மட்டும் உடையணும். ஸோ இந்த டைமில் வந்து இதை ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து ஆற விட்டுறலாம். ஸோ பிரியாணி மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா ரைஸ் வந்து ஜூஸியாக இருக்காது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸை தம் போட்டுறலாம். ஸோ ரைஸ் பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த பிளேட்டில் வந்து ஆற விட்டுருந்தேன். இப்போ இதை நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை லைட்டாக மசாலா கூட மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப அழுத்தி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரைஸையும் மசாலாவே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக வந்து நான் ஜஸ்ட் இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா கொஞ்சோன்னு வந்து நான் சேர்த்துக்கிறேன். கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி நான் 20 நிமிஷம் வந்து தம் போட போகிறேன். ஸோ வெளியே ஸ்டீம் போகாத மாதிரி நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணி தம் போடலாம். இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த ஸ்டீம் வெளியே போகாத மாதிரி நம்ம வந்து ரேப் பண்ணிக்கோங்க. கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் தோசைக்கல் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ரைஸ் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்த 15 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள்.
20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த ஸ்டீம்லேயே நல்ல ரைஸ் வந்து குக் ஆகிருக்கும். ஸோ ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா லாங்காக இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா எம்மியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. 1/2 kg ரைஸ் போட்டு 1/2 kg சிக்கன் போட்டு நீங்கள் பிரியாணி பண்ணுறதா இருந்தால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டோடு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். Until then, stay tuned, stay safe. Thank you for watching.